நட்சத்திரங்களுக்கு இன்னொரு சமஸ்கிருத பெயர் வந்து தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. தாரா அது வந்து சமஸ்கிருத பெயர். அது தமிழில் வந்து அது வந்து மாறும் பொழுது தாரை அப்படின்னு அது மாறியிருக்கு. அதாவது நட்சத்திர கூட்டங்கள் வானத்தில் ஒவ்வொரு விதமான வடிவங்களில் தெரியும். நம்ம வந்து பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது, அந்த இரவில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமான வடிவங்களில் தெரியும். அப்போது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஜோதிட அந்த ஒரு அடிப்படை கருத்தை வந்து மேற்கொண்டு வானத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு இயக்கத்தை வைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை வைத்து நமது வழிபாடு முறை அப்படிங்கிறது வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது. ஸோ அந்த தாரை அப்படிங்கிறது நட்சத்திர கூட்டங்களை குறிக்கும். ஒவ்வொரு தெய்வங்களுடைய உருவங்களும் அவங்க வச்சிருக்கக்கூடிய வடிவங்களும், அதாவது அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களும் நட்சத்திர வடிவங்கள் சார்ந்து தான் இருக்குது. அப்போ வந்து உதாரணமாக நம்ம வந்து பல வடிவங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து முக்கியமான உதாரணம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்துடைய தெய்வம். அதாவது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிற கிரகம் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம். உச்சம்னா என்னன்னா ஜோதிடத்தில் ஸ்தான பலம்னு ஒரு பலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறது குருன்னு சொல்லக்கூடிய சுப கிரகம் பூசம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் உச்சம் அடையும். உச்சம்னா நல்ல பலமானதாக மாறும். இப்போ கொஞ்ச நாளில் குரு பயிற்சி வரப்போகுது. இப்போ குரு வந்து அங்கே தான் வரப்போகிறார். குரு உச்சமாக போகிறார். ஆக்சுவலாக கடகராசிக்குள்ளே வந்து பூச நட்சத்திரத்தில் ஏறும்போது உச்சமான பலன் கொடுக்க இருக்கிறார். அதனால் உலகத்திலேயே மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்க போகுது.